நம்ம மார்க்கெட்ல 2 விஷயம் தான் பண்ணுவோம். ஒண்ணு வந்து இன்வெஸ்டிங் பண்ணுவோம், இல்லன்னா ட்ரேடிங் பண்ணுவோம். ஆனா, இப்ப இந்த இன்வெஸ்டிங் பண்ணும்போது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா எப்படி பண்ணுவோம் அப்படின்னம்னா, இப்ப என்ட்ட ஒரு ரூ. 10,000 இருக்கு அப்படின்னா, இல்ல ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னா, அதுக்கு ஷேர்ஸ் வாங்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அது மேல போற வரையும் வெயிட் பண்ணேன். ஆஃப்டர் தட் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா, வித்துட்டு அடுத்த ஸ்டாக்க வந்து வாங்குவேன். ஸோ இந்த மாரி ரொட்டேஷனா பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். சில இது வந்து நம்ம லாங் டெர்ம்க்கு வச்சிருப்போம். அதாவது வந்து அந்த கம்பெனி கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா வரலாம் அப்படிங்கிறதுனால, அத வந்து கம்ப்ளீட்டா அப்படியே அத ஹோல்டு பண்ணிட்டே இருப்போம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலயுமே. இப்போ இதுல வந்து நமக்கு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன? இதுல நமக்கு லாபம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க புக் பண்ணீங்கன்னா லாபம், இல்ல உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் கிடைச்சதுன்னா லாபம், இல்ல அந்த ஸ்ப்ளிட் இந்த மாரி ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் வரும். இல்ல நீங்க நார்மலா ஒரு ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த மாரி நெறைய ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது சும்மா அப்படியே நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கும். அப்ப நம்ம காசு குடுத்து ஒரு அசெட்ஸ வாங்குறோம். வாங்கி அத நம்ம டிமேட்ல ஹோல்டு பண்றோம். ஆனா, இப்போ ஜென்ரலா வந்து இத வச்சு எக்ஸ்ட்ரா இன்கம் ஏதாவது ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது இப்ப எனிவே அது என்னோட போர்ட்ஃபோலியோல சும்மா தான் இருக்க போகுது. நான் வாங்கி வச்சுட்டேன் மேல போகும்ன்னு தெரிஞ்சு. பட் நான் வந்து இத ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் இதுலருந்து கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலா கொண்டு வரலாம். அது வந்து என்ன அப்படின்னா, ரெண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ நம்ம வந்து வாடகைக்கு வெளியில குடுக்குறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்க ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு மெயினான ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த லேண்ட் வந்து நீங்க அங்க எந்த பில்டிங்ஸுமே நீங்க பண்ணல. பட் ஸ்டில் அங்க வந்து நீங்க அந்த இடத்த மட்டுமே வாடகைக்கு குடுக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஏன்னா ஒரு மெயினான ஏரியா. அங்க நல்லா உங்களுக்கு வந்து ரெண்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட லேண்ட் உங்ககிட்ட தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணலாம், ஆனா அத வச்சு ரென்டல் இன்கம் வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். நீங்க தான் காசு போட்டு வாங்கியிருக்கீங்க. பட் மாசம் மாசம் ஒரு ரென்டல் இன்கம் மாரி வரும். இதே இதுதான் ஸ்டாக்ஸ்லயுமே. இப்ப நம்ம வந்து ஒரு ஷேர்ஸ வந்து ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம். அது அந்த இடம் மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்த வாடகைக்கு குடுக்குறோம் பார்த்தீங்களா, மித்தவங்களுக்கு. அவங்க அங்க வந்து ஏதோ ஒரு பில்டிங் மாரி சம்திங் கொஞ்சம் போட்டு, அவங்க ஸ்டோர செட்டப் பண்ணி அவங்க அத வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கு வாடகை தர்றாங்க நமக்கு. அதே தான் இங்கேயுமே. இப்ப நீங்க உங்களுக்கு போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ நீங்க வாடகைக்கு குடுத்தீங்க அப்டின்னா, அத வாங்கிட்டு அவங்க உங்களுக்கு வாடகை குடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். பட் இது எப்படி ஃபோன்ல பார்க்கறது? இது என்ன ஆக்சுவலா இது எப்படி இருக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்ப ஜஸ்ட் உங்க தன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, ஹோம் ஸ்க்ரீன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்ட் ஸ்டாக்ஸ்ன்னே ஒண்ணு இருக்கும். அத ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு தனி விண்டோவாவே உங்களுக்கு உள்ள வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ, இப்ப இதுல வந்து என்ன அப்டின்னா, இதோட ரென்டல் மார்க்கெட்க்கான டைம் வந்து காலையில 9:15லேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்க இது பண்ணலாம். ஓகே. ரென்டலுக்கு வந்து நீங்க குடுக்கலாம். இப்போ இத வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இப்ப நீங்க இத யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் குடுத்தீங்க அப்டின்னா, உங்ககிட்ட இது கேட்கும். ஸோ, ரூ. 298 அப்டின்னு கேட்கும். நீங்க எல்லாம் சைன் பண்ற மாரி இருக்கும். சைன். ஸோ, ஒன்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா, இது வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே. ஸோ, இப்ப இதுக்கு அடுத்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ரென்டல் இன்கம்க்கான எத்தன ஸ்டாக்ஸ் நீங்க குடுத்துருக்கிறீங்க, அதுல எவ்வளோ ரூபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த மாரிலாம் இதுல காட்டும். ஓகே. இப்போ இதுல ஜென்ரலா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னம்னா, மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்றோம். ஓகே. ஸோ, இப்போ இந்த லைவ் நவுன்னு இருக்கா? ஸோ, இதுல வந்து என்ன அப்டின்னா, இப்ப என்னென்ன ஷேர்ஸ்லாம் வந்து ரென்டலுக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து டிமாண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, 6187 ஷேர்ஸ் வந்து ரென்டலுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஓவராலா இங்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஷேருக்கு எத்தன ரூபா அப்படிங்கிற மாரி, எத்தன ரூபா அந்த ஷேர் அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. ரூ. 10 பெர் ஷேர் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாட்ச். ஸோ, மார்க்கெட் வாட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான ரென்டிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரென்டல்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். வித் குவான்டிட்டீஸோட இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆஃபர். இப்ப இதுதான் முக்கியம். என்னன்னா, இப்ப நம்ம ஒரு லேண்ட் வாங்கி வச்சுட்டோம். அந்த லேண்ட்ல வந்து ரென்ட்க்கு குடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாரி இந்த ஆஃபர் செக்ஷன் என்ன அப்படின்னா, உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற ஸ்டாக்ஸ நீங்க ரென்ட்க்கு குடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டாக்டர் ரெட்டி, ஐசிஐசிஐ பேங்க் ஸோ இதெல்லாம் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கிறது. இப்போ இத வந்து நான் வந்து என்ன பண்ண முடியும்னா, ரென்ட்க்கு வந்து குடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது வரைக்குமே, இந்த HDFC லைஃப் இன்சூரன்ஸ் வரைக்குமே டிமாண்ட் இருக்கு. என்னோட இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம். பட் அதுக்கு கீழ இருக்கிற ஸ்டாக்ஸ்க்குலாம் டிமாண்ட் கிடையாது. வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், டிமாண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுவுமே எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆல்ரெடி டிமாண்ட் இருக்கு. நான் ரென்ட்க்கு குடுக்கணும்னு நெனச்சேன்னா, இத கிளிக் பண்ணேன் அப்டின்னா, ரென்ட் நவ் அப்டின்னு இருக்கும். ஓகே. ஸோ ரென்ட்க்கு குடுக்குறோம்.
பட் இது எத்தனை நாள் இந்த மாரி டவுட் வரும் பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே இப்ப நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இப்ப நான் ரெண்ட் நவ் அப்படிங்கிறத குடுக்குறேன். ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா எவ்வளோ குவான்டிட்டீஸ்ங்கிறது ஃபில் ஆயிரும். ஸோ இதுல வந்து மார்க்கெட் பிரைஸ் இப்ப என்ன பிரைஸ் இதுல ட்ரேட் நடக்குதோ, அந்த பிரைஸ்க்கு வந்து நான் குடுக்குறேங்கிற மாரி சொல்றேன். ஸோ எனக்கு எவ்வளோ ஷேர்ஸ்க்கு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஸோ ஷேர்ஸ் கம்மிங்கன்னா கம்மி அமௌண்ட் காட்டுது. எப்போ ரிட்டர்ன் குடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து 3 பிப்ரவரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் கூட நான் இந்த ஷேர்ஸ் வந்து நான் குடுக்குறதுக்கு ரெடி அப்படின்னா, நம்ம மேக் ஆஃபர் அப்படிங்கிறத குடுக்கணும். ஸோ இப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஜஸ்ட் வந்து மந்த்தா, இல்ல வந்து ஃபார் லாங்கா அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 31 மார்ச் 2026 வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத வந்து ரென்ட்‌க்கு வந்து நீங்க குடுத்துக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு பேக் டூ உங்களோட அக்கவுண்ட்‌டுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஸோ ஓகே. இப்ப இது எல்லாமே ஓகே. இதுக்கு வந்து என்ன சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு எப்படி பார்க்கணும்னா, ரென்டல் இன்கம் எஸ்டிமேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டோட்டலா வந்து என்னென்ன சார்ஜஸ் ஆகுது அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இந்த அ ரென்டல் இருக்கு பார்த்தீங்களா? எஸ்எல்பிஎம். இதுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ்ல தான் எடுப்பாங்க. புரோக்கரேஜ் ஆக்சுவலா வந்து பெர்சன்டேஜ்ல எடுப்பாங்க. மித்த எந்த புரோக்கர்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாலுமே, ஒரு ஐ திங்க் ஒரு 15-20% அப்படிங்கிறதுல ஃப்ளக்சுவேட் ஆகும். பட் தன்ல வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் இயர் ஃபுல்லாமே 0 புரோக்கரேஜ். ஆக்சுவலா அவங்களோடது 5%. இப்ப அதுவுமே போயி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட்டா 0வா மாத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா, மக்கள் இத யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ட்டு. ஸோ மேபி உங்ககிட்ட அதிகமான ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த ரென்டல் வந்து ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் யூஸ் பண்ண முடியல ஒரு சில காரணங்கள்னால அப்படின்னா, நீங்க வந்து ஆன்லைன்ல இந்த மாரி யூஸ் பண்ணலாம். உங்க ஆப்லயும் யூஸ் பண்ணலாம், வெப்லயும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் என்னன்னா, நெறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரியும். ஆனா யூஸ் பண்றதுக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, ஆஃப்லைன்ல இருக்கும் அது. அதாவது நம்ம புரோக்கர்க்கு வந்து எல்லாமே பார்த்து எல்லாமே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து நெறைய பேர் விரும்ப மாட்டாங்க. டைம் எடுக்கும்னு நெனைப்பாங்க. பட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஸோ தட் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா வந்து இந்த மாரி நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்ப நீங்க என்னென்னலாம் ரென்ட்‌க்கு குடுத்துருக்கீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அண்ட் தென் நீங்க பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் திங். ஸோ உங்களோட தன் ஆப்ல இந்த எஸ்எல்பிஎம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா, அத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாரி வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து நான் உங்கள மீட் பண்றேன். ஸோ தன் அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை கைஸ். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ.